நான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் என்னை குலைச்சுங்க. போயிட்டு திரும்பி அதே வந்தேன், பயந்துக்கிட்டே தான் வந்தேன், என்ன பண்ண போகுது. ஆனால் திரும்பி வரும்போது அந்த நாய் குலைக்கலை. ஏன் தெரியுமா? அது பழகிருச்சு. அதே மாதிரி தாங்க ரன்னிங்கும். ஃபஸ்ட்டு ஓடும்போது கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் அதுவே பழகிடும். ரன்னிங்கை முடிவு பண்ணுறது வந்து ஸ்வெட்டுங்கிறீங்க, ஸ்வெட்டுலாம் கிடையாதுங்க. உங்கள் மைண்ட் செட்டு தான் உங்கள் ரன்னிங்கை முடிவு பண்ணுது. இதை ஏன் சொல்கிறேன்னா, 1 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என் காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எனக்கு மைண்ட் செட்டு இன்றைக்கி 10 கிலோமீட்டர் ஓடணுங்கிறது, அதுதான் என்னோட இலக்கு. அதே மாதிரி எங்கேயுமே நிற்காமல் 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கிலோமீட்டர் ஓடும்போது காலெலாம் வலிக்குது அப்படின்னு நம்ம மூளை சொல்கிற கேட்டு நின்றோம். நம்ம மூளை என்ன பண்ணோம், நம்மள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சு பழகிருச்சு. சாப்பிடணும், செல்லு நோண்டணும், தூங்கணும், இப்படியே பழகிருச்சா. அதனால நம்ம அதை பேச ஈஸியாக கேட்டு நின்றோம். தயவுசெய்து இப்படி பண்ணாங்க. உங்கள் மன சொல்கிற கேளுங்க. அது மறக்காம டவுசர்னு சொல்லிட்டு நீங்கள் டவுசரை மாட்டிட்டு ஓடுங்க. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுங்க. ஒரு 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக முடிக்கும்னு சொல்லி உங்கள் மன சொல்கிற கேட்டு ஓடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்குமே ரன்னை முடிவு பண்ணுறது சொட்டு இல்லைங்க, உங்கள் மைண்ட் செட்டு தான். இன்றைக்கான 10 கிலோமீட்டர் வந்து அப்படியே பேசிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு பேஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.